தாய்ப்பால் தானம் பண்றதா நாங்க கேள்விப்பட்டோம். ஏன் உனக்கு இந்த தேவையில்லாத வேலை, உனக்கு பால் அதிகமா இருக்கா, உன் குழந்தைக்கு கொடுக்காம நீ எதுக்கு வெளியில கொடுக்குற அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம குழந்தைக்கு நம்மளோட பால் தானே கொடுக்கணும், அது எப்படி வேற ஒருத்தவங்களோட கொடுக்க முடியும்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க. நான் பம்ப் பண்ணி குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ கொடுக்கும்போது வந்து சில நேரங்களில் வந்து 50 ml போல் எனக்கு வேஸ்ட்டாக போயிடும். அந்த டைமிங்குள்ளே குழந்தைக்கு கொடுத்துருக்கணும். கொடுக்கலன்னா அந்த பால் நான் வேஸ்ட்டாக தான் கீழே தான் ஊற்றுவேன். ஏன் நம்ம கீழே ஊற்றுற பால் வந்து நம்ம எடுத்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. இது வரைக்கும் எவ்வளோ டொனேட் பண்ணியிருக்கீங்க நீங்கள்? 5 to 6 liters வரைக்கும் பண்ணியிருக்கேன். ஓகே. வந்து இந்த தாய்ப்பால் கொடுக்கறதுனால நிறைய அலர்ஜிஸ் இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து அவங்களை காப்பாற்ற முடியுதான். அப்புறம் வந்து நிறைய நியூட்ரிஷன்ஸ் வந்து இதுலேருந்து கிடைக்குது. ஃபார்முலா கொடுக்குற குழந்தைங்களை விட இந்த குழந்தைங்க வந்து அதிகமாக அதுங்களோட லைஃப் சேவ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னொரு குழந்தைக்கு கொடுக்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது, ஒரு திருப்தி கிடைக்குது அப்படின்னு சொன்னேன். அப்போது சரி ஓகே அப்படின்ட்டாங்க. ஃபஸ்ட்டு குழந்தைக்கு கொடுத்துருவேன். என்னோட குழந்தைக்கு கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க பால் வந்து பம்ப் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டோரேஜ் பேக் வாங்கி வச்சுருக்கேன். ஸ்டோரேஜ் பேக்கில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சிடணும். ஃப்ரீசரில் வச்சுட்டு அது இப்போ ஒரு நாளைக்கு 100 ml எடுக்கிறேன்னா ஒரு 15 days கிட்ட வரும்போது அது 1 liter ஆகும். ஒரு பேக் வந்து 250 ml பிடிக்கும். அதில் ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணிகிட்டே வருவேன். 1 liter வந்ததுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் கால் பண்ணி கேட்டுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே டொனேட் பண்ணிவிடுவோம். இங்கே சென்னையில் இருந்தேன்னா ஹஸ்பண்ட் போய் கொடுப்பாங்க, தஞ்சாவூரில் இருந்தேன்னா நானே போய் நேரில் கொடுத்துட்டு வந்துடுவேன். சென்னையில் நீங்கள் எங்கே கொடுக்குறீங்க? எக்மோர் பேபி ஹாஸ்பிட்டலில் இருக்கிற NICUக்கு. வேற எங்கேயும் அந்த மாதிரி வாங்குறாங்களா சென்னையில் உங்களுக்கு தெரிஞ்சு? இல்லை, எனக்கு தெரியல. நம்ம தமிழ்நாட்டிலே மொத்தம் 7 இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி மில்க் பேங்க் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது. ஓகே. ஸோ நீங்கள் கொடுக்குறது எக்மோரில் கொடுக்கும்? ஆமாம். என்னோட பீடியாட்ரிஷியன் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி பர்டிகுலர் இடத்துல இருக்குல்ல, எல்லாருமே இவ்வளோ தூரம் போக முடியாது. அப்போ வந்து இங்கே ஹெல்த் சென்டர்ஸ்லாம் பக்கத்தில் இல்லை, அதுலேயும் வரணும், அதுக்கான முயற்சி கவர்மெண்ட்லேருந்து பண்ணணுன்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. நிச்சயமா நிறைய நீட் இருக்கு. ஸோ எல்லா இடத்துலையும் இது மாதிரி விஷயங்கள் வந்துட்டு வரணும். அந்த சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் நல்லா இருக்கிற குழந்தைங்களுக்குமே தாய்ப்பாலாவே கொடுத்தா நல்லா இருக்கும். ஃபார்முலா குடிக்காம இது மாதிரி கொடுக்கணும். யார் யாரெல்லாம் வந்துட்டு இதோட நீட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இதெல்லாம் நீடா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்க இப்போ சொன்னீங்க, இப்போ ஒரு குழந்தையோட அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. குழந்தையோட அம்மா இறந்துட்டாங்க. அதே மாதிரி குறை பிரசவத்தில் பிறக்கிறாங்களா அந்த குழந்தைங்களுக்கு வந்து அவங்க அம்மாவுக்கு சீக்கிரமா சுரக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா வந்து கொடுக்க முடியாது. அப்போ அந்த குழந்தைக்கு தேவைப்படும். அதே மாதிரி அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் இருக்கலாம். அம்மா ஒரு இடத்துல, குழந்தை நான் அப்படி தான் இருந்தேன். என்னோட ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு நான் ஒரு இடத்துல இருந்தேன், குழந்தை வேற ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்தது. அப்போது வந்து அது தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இருக்கிற குழந்தைங்களுக்கு இது தேவைப்படும். ஆமாம், தேவைப்படும். ஓகே. ஸோ இப்போ கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து நடத்தினா இந்த மாதிரி குழந்தைங்க வந்து தாய்ப்பாலுக்கு வந்துட்டு தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? நிச்சயமா. அண்ட் இதை இப்போ 2 வருஷம் முடிஞ்சிச்சு. நம்மளால ஒரு பீரியட் வரைக்கும் தான் வந்துட்டு இந்த விஷயத்தை செய்ய முடியும். தாய்ப்பாலுங்கிறது அதோட நான் சொல்கிறேன், ஒரு 2 years வரைக்கும் தான் என்னால் செய்ய முடியும். இப்போ என்னை தாண்டி அடுத்தது இன்னும் நிறைய பேர் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவாக வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு 1 year ஆச்சுனாவே வந்துட்டு நிறுத்திடலாம், தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் 2 years வரைக்கும் நம்மளோட தாய்ப்பால் அந்த சத்து இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? இருக்கும், கண்டிப்பா இருக்கும்னு சொல்றாங்க. 2 years வரைக்கும் நம்ம இருக்கும். சோ அது இப்போ வந்து குடுக்கறதுனால நம்மளுக்கு ஏதாவது நலன் இருக்கும் இல்லையா? அது சம்பந்தமா ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? இப்போ நம்ம குடுக்கறதுனால வந்து நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அதை இப்போ பாப்பா குடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ரிமூவ் பண்றோம். அப்ப ரிமூவ் பண்ற எவ்வளவுக்கு எவ்வளவு ரிமூவ் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சுரக்கும்னு சொல்றாங்க பால்.